ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஸ்கிரீமில் சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன காட்டுறாங்கன்னா ஜனவரி வருஷத்தை பார்க்கல. நான் ஒன்றுமே சொல்லலை, நீங்களே கற்றுக்கின பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் வந்துட்டு சீக்கிரமாக இந்த ஐஸ்கிரீம் சீசன் முடிச்சுட்டு மற்ற கேம்ஸ்லாம் வந்துட்டு நம்ம கவர் பண்ணுவோம். உங்களுக்கு தெரிஞ்ச கேம் நம்ம வெர்ஷனில் ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். பாவம் மைக்கு இருப்பாங்க சார்லி, அவங்க டிஸ்கஷனில் என் கத்தி கத்தி தூங்கிட்டு இருந்த பாவத்தை எழுப்பி விட்டுட்டாங்க. இப்போ வந்துட்டு மைக்குக்கு வந்து லிஸ்ஸை பார்த்துட்டான். ஸோ வந்துட்டு லிஸ் குதிச்ச பைப்பு தான் ஜே கேட்டிருப்பான் போல். அது வந்து மேபி ப்ளூன்னு சொன்னனால மைக் வந்து காண்டாகி தான் அந்த அடித்து உடச்சிருக்கான். இப்போ வந்துட்டு மைக் அந்த ப்ளூ கலர் பைப்பு கிட்டே வந்துட்டான். அந்த பைப்லாம் ஆல்ரெடி அவன் அடிச்சடியில் ஓப்பன் ஆகிடுச்சு போல். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜே கிட்டே சொல்லிட்டு போயிருக்கான், நான் இங்கே உள்ளே போய் குதிச்ச உடனே நீ பூட்டிடணும், அது வந்து ஓப்பனில் இல்லாத மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவன் குதிச்ச பிறகு இப்போ லிஸ்ட்டை காட்டுறாங்க. வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம வந்துட்டு லிஸ்ஸாக தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க, இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அங்கே என்ன ஷேப் காட்டுதோ அதை எடுத்துகிட்டு போய் போடணும். சர்க்கிள்னால் சர்க்கிள், க்யூப்னா க்யூப், ட்ரையாங்கிள்னால் ட்ரையாங்கிள். அங்கே மேலே ட்ரையாங்கிள் ஷேப் எந்த ஷேப் இருக்கோ அது மேலே காட்டுவாங்க. அந்த ஹோலில் போய் போட்டுவிட்டா வந்துட்டு நமக்கு அந்த வெண்ட்டு மாதிரி இருக்கிறது வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வாங்க, நான் வந்துட்டு லிஸ்ட்டுக்கு மட்டும் ட்ராப் வந்து எப்படி இருக்கும்னு தெரியலன்னு இல்லை, அது ஏதோ வந்து ஒரு கப்புக்கு மேலே வந்துட்டு வித்தியாசமான புகையோட ஒரு ஜீவன் பறக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஐஸ்கிரீம் 8 வந்து ரொம்ப பெரிய கேம். நம்ம அதை ஒரே பாட்டில் போட்டு முடிச்சா 50 minutes கிட்டே வருது. அதனால நான் வந்துட்டு அதை 2 பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் போட்டிருக்கேன். அப்புறமேட்டு ட்ரூ எண்டிங் இருக்குது, அதையும் வந்துட்டு அது ரொம்ப சேடான எண்டிங். அதனால் வந்துட்டு நம்ம அதையும் கவர் பண்ணிடலாம். இப்போ கேமுக்குள்ளே வருவோம். கேமுக்குள்ளே வந்துட்டு நம்ம தேடினாலே நமக்கு வந்து இப்போ மூளை கிடச்சிருக்கு. அது வந்துட்டு ஒரு அழகான ஹாம்ஸ்டர் இருக்கும். அந்த ஹாம்ஸ்டருக்கு தான் வைக்க போகிறோம். இப்போ வந்துட்டு பார்ப்போம். இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு நீங்கள்லாம் என்னை சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியும். இப்போ நம்ம கட்சின்னு பார்த்தா லிஸ் வந்துட்டு அங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரா. இந்த ரூம்குள்ளே வந்த உடனே வந்துட்டு மைக் வந்து இங்கே லேண்ட் ஆகிறான், அந்த பைப்பில் உதிச்சோம்ல. இப்போ வந்துட்டு இந்த மைக் வந்துட்டியா அப்படின்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ வந்து ஜே பேசுகிறான். ஜே கிட்ட வந்துட்டு லிஸ் சொல்கிறேன், எங்களுக்கு வந்துட்டு இந்த ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே வந்து ஆக்சஸ் கார்டுன்னு ஒரு கார்டு தேவைப்படுது, அதை வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஜேட்ட. ஜேவை இப்போ காட்டுறாங்க. என்ன நடக்குதுன்னா வந்துட்டு யோசிக்கிறான். ராடு எங்கேயோ, இது ஒரு கோஇன்சிடென்ஸ், ராடு எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுதான் வந்துட்டு பாவமான அந்த தூங்கிட்டு இருக்க ஜீவனை போட்டு எழுப்புறான். ஏன்னு தெரியல, வாங்க பார்ப்போம். அவன் ஓடுறான். சரி வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுங்க. ராடு இப்போ வேன் வருது, கிளம்புது, போகுது. ஐயோயோ, இந்த அழகான பிள்ளையை இப்படி ஓட விட்டுட்டானே இந்த ஜே. அவன் என்ன பாவம் பண்ணான், யாரையும் இது பண்ணாமல் அவன் பாட்டுக்கு செவனேன்னு தூங்கிட்டு இருந்தான். அவனை போட்டு இப்படி இது பண்ணிட்டாங்களே. இப்போ வாங்க, எழுப்பி இப்படி அவனுக்கும் வேலையை வச்சு விட்டாங்க. நீங்கள் வந்துட்டு வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணால் அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகும்.
வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஃபீலிங் வந்து எனக்கு இருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம லேண்ட் ஆனோடனே ராடை வந்து கண்ணுக்கு முன்னாடியே இருந்தால் நம்ம போட தள்ளிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த கீ எடுக்கிறது, அந்த ஆக்சஸ் கார்டு எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு சேஃப் பாக்ஸ்குள்ளே இருக்குது. அதை வந்துட்டு எடுக்க ஒரு 3 கலர் கீ தேவைப்படுது. அதில் மொதல் கலரான சியான் கலர் கீ வந்து இங்கேயே தான் இருக்கும். அதை எடுத்து போட்டுக்கலாம். வந்துட்டு இன்னொரு கீ இங்கே தான் இருக்கும். பட் அது வந்து ஒரு மறைவான இடத்துல இருக்கும். அந்த மறைவான இடம் என்னென்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஸ்டாலுக்கு போக வேண்டியது இருக்குது. இந்த சைடில் ராடு இருப்பான். ஸோ நம்ம சுற்றி போவோம். அங்கே இருக்கான் பாரு ராடு, ட்ராப் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்துட்டு இந்த ட்ராப்பெல்லாம் யூஸ் பண்ணிடலாம். பிகாஸ் வந்துட்டு நம்ம சார்லி விளையாடுறப்ப மட்டும்தான் இந்த ட்ராப்பை யூஸ் பண்ணவே முடியும். ஓகே, எப்படி இந்த ஸ்டிக்கு வந்துட்டு நம்ம ஸ்டாலில் வந்துட்டு இந்த 3 கீழே ஒரு கீ இருக்குது. நம்ம அந்த கீ எடுக்கணும். இப்போ வாங்க நம்ம ஸ்டாலுக்கு போகலாம். வண்டி ஸ்டாலுக்கு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்டாலுக்கு வந்து இறங்கிட்டோம். நம்ம வந்துட்டு இங்கே பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி ராடை போட்டு தள்ளிடலாம். இல்லாட்டி நமக்கு தான் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ராடு சத்தத்தை போட்டால் தான் பார்ப்பாரு சார். வா 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 டொமேல். நம்ம ஐஸ்கிரீம் சீரீஸ் முடிக்க வெறும் இந்த சாப்டர், அடுத்த சாப்டர் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சீக்கிரம் ஐஸ்கிரீம் சீரீஸ் முடிச்சிடலாம். இந்த வீடியோ முடியறதுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கிறத தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு நமக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்றது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு வந்துட்டு எனக்கு வந்து 1 லைக் வந்து 1 மோட்டிவேஷன் மாதிரி, வந்துட்டு 1 சப்ஸ்கிரைப் வந்து 1 சப்போர்ட் மாதிரி. நம்ம வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நமக்கு சப்போர்ட்டர்ஸ் மாதிரி. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் வந்துட்டு இப்போ கேமில் என்ன நடந்துச்சுன்னா வந்து ஹைட்ராலிக் ஜாக் வந்து ஸ்டாலில் இருக்கும். அங்கே மேலே இந்த பாக்ஸில் வந்து அந்த குச்சி வச்சு தட்டி விட்டால் வந்து அது வந்து கேமுக்கு யூஸ் ஆகும். பேர் எனக்கு தெரியல. இங்கே தான் இருக்கும். சொன்னேன்ல, கார் கடியில் இருக்கும், சர்ப்ரைஸான இடத்துல இருக்கும்னு. அது இங்கே தான் இருக்குது. இதுதான் வந்துட்டு 2வது கீ. அது அப்புறம் வந்து எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம மெஜெண்டா கீ மட்டும் போட்டால் நமக்கு வந்து இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்மளும் வந்துட்டு நம்ம அந்த ஆக்சஸ் கார்டு வந்துட்டு நம்ம அந்த சேஃப்குள்ளே தான் இருக்குது. ஐயோ ராடு. ஓகே, ராடுக்கு ட்ரிக்கை போட்டுட்டு ஐயோ ராடு வந்துட போகிறான். இதுக்கு பார்த்துட்டே எடுப்போம். ஓகே, ராடு வர மாதிரி தெரியல. ஸோ கீ கார்டை கையில் எடுத்துகிட்டு வரானா? இப்போ தானே போகிறான். போய் நம்ம கண்ணில் சிக்காமல் பண்ணணும்னு நினச்சேன். கண்ணில் சிக்காமன்னு சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டு இப்படி மாட்டுவேன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. இந்த கேம் இந்த சாப்டரும் அடுத்த சாப்டர் தான் கொஞ்சம் லென்த்தியான சாப்டர். மற்ற சாப்டர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். அடுத்த சாப்டர் வந்து ரொம்ப லென்த்தான ஒரு சாப்டர். நம்ம வந்துட்டு ஒரே கேம் பிளேவை போட முடியாது. 1 hour கிட்ட வரும். வேன் வந்துட்டு இங்கே ஃபேக்ட்ரிக்கு வந்துடுச்சு. பிகாஸ் நம்ம கையில் இப்போ ஆக்சஸ் கார்டு இருக்குது. இப்போ சார்லி வந்து மைக் வந்து இடத்துக்கு வந்துட்டான். அதாவது நம்ம ஜெயிலில் இருந்தாலும் நான் இங்கே இருக்கேன்னு சொல்லி கை காட்டி இந்த கார்டு உள்ளே போடணும்னு சொல்கிறான். அதை ஓப்பன் பண்ணி விட்றான். உள்ளே போடுறான். அதுவும் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அவன் பசிக்குது போல். அதான் கேக்கை பார்த்துட்டு எனக்கு புரியாத சந்தோஷம். நானும் இப்படி தான் தின்னுக்குட்டி. இப்போ வந்துட்டு நான் கார்டு வந்து லிஸ் சைடு வந்து விழுந்துருக்கு. லிஸ் வந்து அந்த கார்டை எடுத்து பார்க்குறா. இது பார்த்த பிறகு வந்துட்டு நம்ம அந்த ஆக்சஸ் கார்டு போடுற இடத்துல ஆக்சஸ் கார்டை போட்டுடலாம். ஆக்சஸ் கார்டு போட்ட பிறகு என் மூளை இருக்குது. மூளை வந்து அங்கே மைக்குக்கு தான் தேவைப்படும். சும்மா சொன்னேன் போடுறதுக்கு முன்னாடி.
ரொம்ப ஜாம் ஆகுது. ஓகே, இந்த கீயை போட்டோன்னே இது ஓப்பன் ஆயிரும். நம்ம இந்த சைடு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இருக்கும். ஐயோ, சத்தத்தை போட்டானே. ஓகே, நான் ரொம்ப கட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ கட் ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை. இந்த கன்று வந்து அங்கே ரெடி பண்ணுற வரைக்கும் தான் கட் பண்ணேன். அந்த கன்று வந்துட்டு ரெடி பண்ண 2 பொருள் தேவைப்படும். வந்துட்டு நம்ம ஃபோரில் பார்த்த ஒரு சில்விங் கம்மும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆயில் இருக்கும். அந்த ஆயில் வச்சா இது ரெடி ஆயிரும். இங்கே வந்துட்டு இதில் கொஞ்சம் எஸ்கேப் ஆக இப்போ நமக்கு வந்து ஒரு எலிக்குட்டிக்கு வந்து நம்ம வந்து நல்ல தகுந்த கெமிக்கல்ஸ்லாம் ஊற்றி ஒரு இது மாதிரி பண்ணணும். எதிர்பாராத நேரத்தில் இப்படி சடன் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு. மினி ராட் கொடுத்துட்டான். எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து பழகி போச்சு. ஓகே, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே வேலை ஏதாவது இருக்கா, ராடு இருக்கானான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போவோம். அப்போ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இந்த சைடு போவோம். ராடு வந்து அந்த சைடில் வந்து சடன் டாக் சர்ப்ரைஸ்னு கொடுத்துட போகிறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கண்ணை சின்ன வேலையும் பண்ண வேண்டியது இருந்திருக்கு. மைக் சைடு வந்துட்டு பார்த்தா இந்த கன்னை வச்சு அங்கே மேலே வந்துட்டு ஒரு பைப் வந்து லீக் ஆகிருக்கும். அந்த பைப்பை ஷூட் பண்ணால் அங்கே வந்து ஒரு ஃப்ளூயிட் கொட்டும். அந்த ஃப்ளூயிட் வந்து இங்கே தேவைப்படும். நெக்ஸ்ட்டு ஒரு பிப்பிட் மாதிரி என்ன சொல்கிறது, இந்த என்ன எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நமக்கு தகுந்த அளவு கொடுப்போம். நான் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இது பேர் தான் வந்து பீப்பிள், அப்படி சம்திங் வரும் பேர். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ மினிராடு நம்ம வந்து ட்ராப்ஸ் இருக்கும்ல, அது வந்துட்டு அந்தந்த கேரக்டர்ஸ்க்கான ட்ராப் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நான் சொன்னேன் இந்த ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு பைப்லேருந்து வரும். அது இந்த தான். இப்போ வந்துட்டு உள்ளே போய்க்கலாம். கம்யூனிகேஷன் ரூம். ராடால் வந்துட்டு இந்த ரூம்குள்ளே வர முடியாது. ஸோ வந்துட்டு அவன் வந்து ஒரு சீக்ரெட் பாசேஜ் மாதிரி வச்சுருக்கான். அந்த ஐஸ்கிரீம் வெயிட்டில் காட்டுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுடலாம். நான் இதோட ஆர்டர் வந்து சொல்லிடுறேன் இப்போவே. வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது, ராடு வந்துடுவான். இப்போ உஷாராக கன் எடுத்து வச்சுக்கலாம். ராடு குட்டியும் ராடும் வருவாங்க. ரெண்டு மினி ராடு எப்படிதான் தெரில, பார்த்த மாதிரி இருந்தது. ஓகே, மேலே ஏறி நிற்பான். ராடு வரையும். ஐயோ மினி ராடு 2 பேரும் அட் அ டைமில் வராங்களே. ஓகே, நம்ம அந்த சைடு ஓடிடுவோம். நம்ம அந்த போஷாக் கொடுக்குறோம்ல ஒரு எலிக்கு, அந்த எலிக்கு வந்து இந்த குட்டியாக ஒரு வெண்ட்டு இருக்கும். அந்த வெண்ட்டுக்குள்ளே விட்டால் ஒரு ஒயரை கடிச்சிட்டு வரும். அந்த ஒயரை கடித்தா அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது திஸ் சைடு. நெக்ஸ்ட்டு மைக் சைடு வந்துட்டு ஒரு மினி ராடு இருக்கும். அந்த மினி ராடு வந்துட்டு ரெடி பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்துட்டு நம்ம ராடு மாதிரியே இருக்காது. அது கொஞ்சம் வந்துட்டு ஓல்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, அந்த ஜோசப் காலத்தில் கண்டுபிடிச்சது அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஐயோ மினி ராடு அவன் போன பிறகு போவோம். ஐயோ திருப்பி வரானே. எதுக்கோ ஆடு பார்த்து ட்ராப் வாங்கிட்டோம். ஓகே, ட்ராப் வச்சுட்டோம். வாடா அவ்வளவுதான். ஓகே, இந்த 2 இதில் வந்து ட்ராப் வச்சு விட்ருவோம். எவனா வந்தால் நமக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நான் வந்துட்டு இந்த பச்சை கலரில் இருக்க இன்க்ரீடியண்ட் வந்து 3 தடவை அந்த பச்சை கலர் இன்க்ரீடியண்ட்டுக்கு நேராக இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். 2 டைம்ஸ் வந்துட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்க பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த பிங்க் கலரில் இருக்கிறது வந்து ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். அப்படி ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரே அட்டம்ப்டில் முடிச்சிடலாம். இது எனக்கு ஆக்சுவலி 3வது அட்டம்ப்டில் தான் நடந்தது. மைக் இந்த கன் தேவை, ஸோ நம்ம இங்கே போட்டு வச்சுக்கலாம். ஓகே, நம்ம இந்த கன்று போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பிப்பியை கொடுத்துருவோம்.
நான் பிப்பினே சொல்கிறேன். நான் பிகாஸ் வாயில் நுழைய மாட்டேங்குது. இந்த வீடியோ முடியக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் பண்ணுற தெரியப்படுத்துங்க. 1 லைக் இருக்கட்டும். 1 லைக் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி, அப்புறமேட்டு வந்துட்டு 1 சப்ஸ்கிரைப் வந்துட்டு ஒரு சப்போர்ட் மாதிரி. இப்போ நம்ம இந்த ஆயில் டெபாசிட்லேருந்து ஆயில் எடுத்துக்கலாம். அது வந்து அங்கே தான் ஃபில் பண்ணணும். அங்கே யாராவது இருக்காங்கன்னு பார்ப்போம். ஐயோ, அங்கே ஒரு மினி ராட் இருக்கான். எதுக்கு வம்பு, சுற்றி போயிடுவோம். போகிறோம். இப்போ போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இதுக்கு வம்பு. நம்ம அந்த ராடு வருவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயோ, இன்னொரு ராடா. மைக்கோட ட்ராப் தாண்டி தரமாக இருக்குது. பார்க்க ஒரு ரிச்சுவல் மாதிரியும் இருக்குது. ராடுன்னு சர்ப்ரைஸ்லேயே ராடு விழுந்து கிடக்கான். இந்த ஆயில் டேங்க்லேருந்து இந்த ஆயில் டெபாசிட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து காயினை ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த மூளையை போட்டுட்டு இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஆரோ மார்க் ரொம்ப நேரமாக காட்டிக்கிட்டே இருக்குது. ஃபாலோ பண்ணுவோம். இங்கே எலக்ட்ரோ கன் எடுக்க சொல்லுது. எடுத்தாச்சு. எடுத்துட்டோமா வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா ராடு வரையா சர்ப்ரைஸ் வாயிலே வைக்கணும்னு பார்க்குறேன். ட்ராப் வச்சுட்டோம். சடனாக ட்ராப் வந்து ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஆமாம், நான் இப்போ ஒரு விஷயத்தையே மறந்துட்டேன். அந்த ரோபோட்டுக்கு வந்து ஒரு ஷாக் கொடுக்க வேண்டியது இருக்குது. அந்த ஷாக் கொடுத்தா தான் அந்த ரோபோட் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இது பண்ணோன்னே இந்த கம்ப்யூட்டரில் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ரைட் ஆரோ, ஒரு ஃப்ரண்ட் ஆரோ, ஒரு லெஃப்ட் ஆரோ, ஒரு ஃப்ரண்ட் ஆரோ, அப்புறமேட்டு ஒரு லெஃப்ட் ஆரோ. இது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது அந்த மினி ரோடில் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் போகிற வழியிலே போய் இந்த மினி ராடை இங்கே வச்சுட்டா அது பாட்டுக்கு போய் நம்ம வேலையை பார்த்து முடிச்சோம். ஐயோ, ராடு சரண பையன். ஐயோ, என் மீன் எங்கே குனிஞ்சு வரையான், ஓடி வேற வரான். அந்த ரோபோட் நான் வேலையை பார்த்து முடிச்சிடும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, சர்ச்சைக்குரிய ஒரு சுச்சுவேஷன்னே சொல்லலாம். இப்போ வாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லிஸ்ஸாக மாறிக்கலாம். லிஸ்ஸாக மாறின பிறகு எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. அதுதான் நான் சொன்னேன்ல, அந்த வேலையை தான் இப்போ நான் பார்க்க போகிறேன். 1 2 3. இதுவே ஸ்டெபிலைசிங் லிக்விட். பச்சை கலரில் இருக்கிறது ஸ்டெபிலைசிங் லிக்விட், ப்ளூ கலரில் இருக்கிறது ப்ரோட்டீன், நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க் கலரில் இருக்கிறது வந்து சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஐயோ, ராடு சடன் சர்ப்ரைஸ் கொடுத்துட்டான். இல்லாட்டி நம்ம தான் அங்கே மகையாகிருப்போம். ஐயோ, மினி ராடு. எரிச்சலாக்குறாங்களே ராடு. இந்த இப்போ ஹாம்ஸ்டர் குண்டாயிரும். உடனே அந்த பார்த்து திறந்ததுக்குள்ளே இங்கேருந்து வந்துடும். இது வந்து ஐஸ்கிரீம் 8லேயும் யூஸ் ஆகும். நம்ம வந்து ஐஸ்கிரீம் 8ல் இந்த ரேட் வச்சு சர்ப்ரைஸ் இருக்குது. அது என்னென்னு ஐஸ்கிரீம் 8ல் சொல்கிறேன். அது ஓப்பன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணுவோம். ஓகே, எக்ஸிட் ஒரு ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மைக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் ரூமுக்கு போய்க்கலாம். ஏன்னா அங்கே தான் ராட் தொல்லையே இருக்காது. மைக்கை மாறிடுவோம். இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ள லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனல் இருக்குன்றதை தெரியப்படுத்துங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் ஆகி நான் வந்துட்டு நிறையா கேம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைக்கோட பார்த்து ஓப்பன் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். ஐயோ, 2 மினி ராடு அப்படியே பூந்து ஓடு.
ஓகே நம்ம இப்போ மைக்கை வந்தாச்சு இங்கே. ஓகே நம்ம இங்கே வந்துட்டு வந்துட்டோம். ஆயிரம் வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க பாருங்களேன். வா குதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அவன் முதல்ல குதிச்சிட்டா. அவள் இங்கே வந்துட்டா. இப்போ வந்துட்டு மைக்கு வந்து சத்தம் கேட்குது. அவனும் வந்துட்டான். இப்போலாம் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ தான் நம்ம சார்லியவே காட்டுறாங்க. ஐயோ ராடு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த கேக்கை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஐயோ ராடு சத்தம். அவங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்தாங்க. அந்த கேக்கை இங்கே எடுத்துகிட்டு வந்தாலும் தின்றுக்கலாம். அங்கேயே வச்சு தின்னாங்க. ராடு வர வரைக்கும் தின்னான். இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ வாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இது மாதிரி நல்ல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இப்படி சேனலுக்கு வந்து திரைப்படுத்துங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு நிறையா கேம்ஸ் கவர் பண்ண முடியும். உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் ஆதித்யா. இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை டாட்டா பாய் பாய்.